தமிழ்நாடு அரசின் காலை சிற்றுண்டி திட்டத்தால் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 30,992 அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 18.50 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்ற நிலையில் பின்னர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இதன் மூலம் 20,73,000 மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், எண்ணும் எழுத்தும் ஆகிய திட்டங்கள் குறித்து மாநில திட்டக்குழு ஆய்வு செய்து அதன் இடைக்கால அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேற்று சமர்ப்பித்தது. மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அதனை முதலமைச்சரிடம் வழங்கினார். அதில் காலை உணவு திட்டத்தின் செயல்திறனை மதிப்பிட சென்னை, திருவள்ளூர், திருச்சி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 90 அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டதாக மாநில திட்டக்குழு கூறியுள்ளது. அப்போது மாணவர்களின் வருகை விகிதம், வகுப்பறை ஈடுபாடு, கல்வி செயல்திறன், ஊட்டச்சத்து நிலை, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோரின் கண்ணோட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அப்போது குழந்தைகளின் கற்றல் ஆர்வம், நினைவாற்றல், வகுப்பறை கவனிப்பு, விளையாட்டில் ஈடுபாடு ஆகியவற்றில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 90% மேற்பட்ட மாணவர்களின் நினைவாற்றல் இதன் மூலம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி குழந்தைகளின் கையெழுத்து, வாசிப்பு திறன், பேச்சுத்திறன் ஆகியவையும் மேம்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் வகுப்பில் வயதுக்கேற்ற உயரம் இல்லாமல் இருந்த அதே குழந்தைகள் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் தற்போது 2வது வகுப்பில் வயதுக்கேற்ற உயரத்துடன் காணப்படுவதாகவும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் தொடர்பான ஆய்வறிக்கையில் மொத்தம் 3.28 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் 27.6% பேரும், விவசாயம் அல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்களில் சுமார் 39.3% பேரும் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.